அவங்க சொன்னாங்க, உனக்கு ஒன்றும் தெரியாது, ஓரமாறு. அது 100ல ஒரு பொம்பளை சொல்லுவா. பொண்ணு வழி நடத்துகிற எந்த குடும்பமும் நல்லா இல்லாமல் போனதா சரித்திரமே கிடையாது. ஆனால் ஒரு ஆம்பளை ஒரு பொண்ணை மட்டம் தட்டுறதுக்கு சொல்கிற வார்த்தை, உனக்கு ஒன்றும் தெரியாது, உனக்கு ஒன்றும் தெரியாது, உனக்கு ஒன்றும் தெரியாது. எனக்கு என்ன தெரியும், எனக்கு தெரியும். உனக்கு தெரியலன்னா நான் என்ன பண்ணுறது? என்னோட 10வது வயசில் நான் எங்கள் அப்பா கூட நாங்கள் வந்து கோல்டு ஸ்மித்து நகை வேலையில், அதை படிக்க வைக்க முடியாமல் இல்லை, அப்பா பெரிய பணக்காரரு, நகை வேலையில் உட்காந்தவ. அன்னைக்கே இப்பயும் சொல்ல சொடுக்கு போட்டு 100 ஆம்பளைகளுக்கு பற்றியில் ஒத்த பொம்பளை பிள்ளையா வேலை கற்றுக்கிட்டு அப்போ இருந்து பேர் வாங்கினதுனால என்னமோ தெரியல, நான் பிஸ்னஸ் உமனாக மாறிட்டேன். 97ல் எனக்கு மேரேஜ். சிவாஜி வீட்டில் சீர் கொடுத்த மாதிரி தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனால் நீ இந்த தாலி மட்டும்தான் கட்டிட்டு போனேன். தாழ்வு மனப்பான்மையோட நீ கட்டினதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? 2005ல் டிவோர்ஸ். நீ எப்படி டிவோர்ஸ் வாங்கிறேன்னு சொல்லிட்டு எவனை எவ்வளோ டார்ச்சர் பண்ணாங்கன்னா, நான் ஒளிஞ்சிக்க இடம் இல்லாமல், அம்மா அப்பா இறந்துட்டாங்க, ஒளிஞ்சிக்க இடம் இல்லாமல் அனாதாசிரமத்தில் போய் 1 மாதம் இருந்திருக்கேன். எத்தனை ஆம்பளைங்க பொம்பளைங்க விரட்டினாங்கன்னு சொல்லி போய் இருந்திருக்கீங்க. அனாதாசிரமத்தில் இருக்க தப்பு சொல்ல சார், ஆனால் எல்லாரும் இருந்து இருக்கிற வழி இருக்குல்ல, அது எப்படி தெரியுமா இருக்கும்? ஸ்டேஷனில் முத கால் வைக்கிறப்போ அப்படிதான் கொட்டுச்சு தண்ணி. நம்ம பிறந்த பொறப்பெண்ண, வளர்ந்த வளர்ப்பெண்ண இப்படி கொண்டு நிப்பாட்டிட்டாங்களே.